वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. श्रीमते रामानुजाय नमः. श्रीमते श्रीवन षडगोपश्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः. அடியேன் இன்றைக்கி உத்கீதத்தை பற்றி சொல்லலான்னு முதல்ல நினச்சிருந்தேன். இன்றைக்கி இந்த சதஸுக்கு வந்ததுக்கப்புறமா விசேஷமாக ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூக்தத்தை எடுத்து அந்த தானம் அதானம்ங்கிற அந்த பிரக்கிரியை பற்றி ரொம்ப விசேஷமாக சொன்னார். அதனால் உபனிஷத் சதஸ் வேறு நடக்க போகிறதுன்னு சொன்னான் பின்னாடி. அதனால் ஆரம்பத்தில் இது விஷயமாகவே ஒரு சாமம் விசேஷமாக இருக்குது சாமவேதத்தில். அதனால் இப்போ தான் தோணித்து, சரி அதை சொல்லிவிட்டால் ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு ரிச்சத்யோடங் சாமகீயத்தேன்னு அந்த ரிக்வேதத்தை அனுசரித்து சாமத்தில் இது விஷயமாகவே ஒரு விசேஷமான ஒரு சாமம், ரொம்ப அற்புதமான ஒரு சாமம், சேது ஷாமான்னு பேர். ரொம்ப விசேஷமான சாமம். அதில் முதல்ல தான விஷயத்தை பற்றி ரொம்ப விசேஷமாக வரும். அப்போ புரியல எனக்கு, என்ன தானத்தை முதல்ல எடுத்திருக்காரு, அதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எடுத்தோடனே தானத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா குரோதம் ஸ்ரத்த அதுக்கப்புறமா சத்தியம்ங்கிற சத்தியத்தை கடைசியில் கொண்டு வந்துட்டார். இந்த தானத்தை எதனால் முதல்ல எடுத்தாருங்கிறதுக்கு இன்றைக்கி எனக்கு புரிஞ்சுடுத்து. விசேஷமாக ரிக்வேதத்தில் தானத்தை பற்றி இவ்வளோ விசேஷமாக சொன்னதுனால தான். ஏன்னா ரிக்வேதத்தை அனுசரித்து தானே சாமவேதம் இருக்குது. அடியன் அடியன் தேயம் அடியன் 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 தேய தேய. அதனால் ஒரு விஷயம் புரிஞ்சுட்டேன், 4 விஷயம் சொல்கிறான் இந்த சாமத்தில். அதில் தானம் பண்ணுறது தான் ரொம்ப சிரமம்னு தெரியுது. அதனால தான் வேதம் முதல்ல தானத்தை பற்றி பேசியிருக்குங்கிறது ரொம்ப விசேஷமாக புரிஞ்சுது. பணத்தை கொடுக்கணும். கடத்தேங்காய் எடுத்து வைக்க பல இடத்துல கொண்டாடுது. யாகதான ஹோமங்கிற மாதிரி யாகத்தை கொண்டாடுற மாதிரி விசேஷம் தானத்தையும் பல இடத்துல அன்னதானம் சொன்னது அன்னத்தை தானம் பண்ணால் சர்வதானம் பண்ணலாம். ஏன்னா அன்னே எனக்கு பிராணம் மனசு ஞானம் ஒன்றுனா வந்து ஆனந்தம் பிரம்ம வரைக்கும் வருது. அன்னத்தினால தான் பிரம்ம பிராப்தி. எம்பெருமான் கீதையில் சாதிக்கிறச்சில வேதானாம் சாமவேதோஸ்மின்னு சாய்ச்சார். அதுக்கு அநேக விசேஷார்த்தங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சாமகானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விசேஷம்தான். அதுவே கான ரூபமாக இருக்குது. அதில் சேத்து ஷாமான்னு ஒரு சாமம். ஹாவோ 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 சேதோ ஸ்தரன்னு ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்தோபத்தோடு சேர்ந்து வரும். சாமத்தில் ஒரு ரிக்கு இருந்ததுன்னா அந்த ரிக்குக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஸ்தோபத்தை சேர்த்து சொல்லுவான். பதாய பதாய ஸ்தோபானுவர்த்தந்தே ரக்ஷசாமபகத்தின்னு அந்த மந்திரத்தை அசுரர்களால் எடுக்க முடியாதான். அப்படி ஸ்தோபத்தோடு சேர்த்து அந்த ரிக்கை கானம் பண்ணுறச்சால அதுக்கு விசேஷமான பலன் கிடைக்கிறது. அந்த சாமத்தில் என்ன அர்த்தங்கிறத ஒரு சீக்கிரமாக சொல்லிடுறேன். பொதுவாக குழந்தைகளை நாம் கண்டிக்கிறச்சால அதுக்கு விஸ்தாரமாக சில புத்திமதியை சொல்லுவோம். சில சமயங்கள் என்ன பண்ணுவோன்னா, இந்த பாரு நான் சொல்கிறத கேளு, அவ்வளோதான், இதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிடுவோம். சாமவேதத்தில் அது போல தான் வந்தது. 4 விஷயத்தை சொல்கிறார், அதை வரிசையாக சொல்கிறேன். ஆனால் ரொம்ப சுருக்க சொல்லிட்டாலே இப்படி சொன்னால் போருமா அப்படின்ற அந்த ஒரு எண்ணமும் இருந்தது. அதுவும் இன்றைக்கி அடியனுக்கு பதில் கிடச்சிருத்து. ரிக்வேதத்தில் ரொம்ப விஸ்தாரமாக இந்த தான விஷயங்களை பற்றி அவ்வளோ விஸ்தாரமாக சொன்னதுனால சாமவேதத்தில் அது விஸ்தாரமே சொல்லலை. எப்படி சொல்லியிருக்குன்னா, ஒருத்தன் தானமே கொடுக்கல, பல வருஷம் போயிடுத்து, வாழ்க்கையில் தானமே கொடுக்காம அவன் பாபத்தை சம்பாதிச்சுட்டான்.
அப்படி பாபத்தோடு இருக்கக்கூடியவன் கேட்குறான், இந்த பாபத்திலேருந்து நான் எப்படி வெளில வருதுன்னு கேட்குறான். வேதம் சொல்கிறது ஒன்றும் பண்ணாத, இதுக்குன்னு தனியாக ஒரு ஹோமமோ, இதுக்குன்னு தனியாக ஒரு பிராயசித்தமோ, இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்நானம்லாம் பண்ண வேண்டாம். தானே நாதானம், அதானம்னு சொல்லக்கூடிய அந்த சமுத்திரத்துலேருந்து தானம்னு இருக்கக்கூடிய அந்த படகை எடுத்துட்டு நீ வந்துருப்பா, நீ அந்த சமுத்திரத்துலேருந்து வெளில வந்துடலாம், நீ ஜெயிச்சுடலாம். அப்போது தானம் கொடுக்கணும். அதானம் கொடுக்காம இருக்கக்கூடிய அந்த விஷயத்துலேருந்து பிராயசித்தம் என்னன்னா, என்னைக்கு தெரிஞ்சதோ அன்னிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுவே தான் பிராயசித்தம். அந்த பிராயசித்தம் அதுலேயே இருக்குது. இதுக்குன்னு தனியாக ஒரு பிராயசித்தம் பண்ண வேண்டாம்னு. அதுக்கு அடுத்தது அக்ரோதே நக்ரோதம். இப்போ பார்த்தாலும் கோபம் வந்துருக்கு, தொட்டதுக்கெல்லாம் கோபம் வருதுன்னா அதுக்கு தனியாக பிராயசித்தெல்லாம் பண்ண வேண்டாம். இன்னிலேருந்து நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சங்கல்பிக்கிறது தான் அதுக்கு பிராயசித்தம். இப்போ சந்தியாவந்தனம் பண்ணலை பல வருஷங்கள், சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சுவாமி என்ன பண்ணணும் அதுக்குன்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் சந்தியா ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். அதுவே பிராயசித்தம், மகத் பிராயசித்தம். ரொம்ப சுருக்க சொல்லிடுத்து வேதம். ஸ்ரத்தையா ஸ்ரத்தையா அஸ்ரத்தாம். அஸ்ரத்த, எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அஸ்ரத்த இருந்ததுன்னா அந்த அஸ்ரத்தையை போக்குறதுக்கு தனியாக ஒரு இந்த விஷயம் பண்ண வேண்டாம், இன்னிலேருந்து ஸ்ரத்தையாக இருந்துருன்னு சொல்லிட்டு ரொம்ப சுருக்கமாக இந்த ஒரு ஸ்தோபத்துக்கும் அகமஸ்மி பிரதமஜாரதஸ்யங்கிற அந்த இருக்க வச்சுண்டு இல்லை சொல்கிறேன். இப்போ நிறைய லௌகிகால் இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ எல்லாம் பார்க்க போகிறா யூடியூப்லன்ன உடனே சுவாமி சாதிஸ்டார் அதில் ஒத்துக்கிட்டா. ஓ அடியன் 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 பிராயசித்தர் அடியன் அடியன் எதுக்குன்னா ரொம்ப பெரிய இடம். அடியன் அடியன் ராமாயண பாரதம் பண்ணி அது அடியன் அடியன் சுவாமி சாதிச்சார். அடியன் எல்லாரும் பேசாம உட்காந்துட்டாங்க. அடியன் வாஸ்தவம் வாஸ்தவம். இல்ல இந்த பிரகடனத்துல அப்படி இருக்கு. அடியன் அடியன் சந்தியாவந்தனத்துக்கு விசேஷமா பிராயசித்தத்தை பண்ணிட்டு சந்தியாவந்தம் பண்ணணும். அடியே அடியன் இல்ல இது சார்பார் அடியன் அடியன் ஸ்ரத்தையா அஸ்ரத்தா. அடியன் 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 வாஸ்து. அடுத்த வேலை அரை வேலை கல்யாணம் எப்படி வரும்? ரெண்டு ஜெனரேஷன் அப்படி ஆயிடுத்து. இது அஸ்ரத்த. இது என்ன பண்ணணும் அவன்கிட்ட, நீ பண்ண போறியப்பா இப்படி பண்ணினா இது பலன் ஆகாது. இது அஸ்ரத்த. இது ஸ்ரத்தையா நீ பண்ணினீங்கன்னா இது ஸ்ரத்த. அடியன் அதுதான் சொல்லணும். தவிர சத்யா அடியன் அடியன் இப்போ நான் இதெல்லாம் நோக்கி சொல்லணும். இப்போ நான் சொல்லணும்னு சொன்னேன். இதுக்கு தான் இந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு இந்த மாதிரி பண்ணணும் எல்லாம் எல்லாரும் யாரும் முடியல முடியல எப்பாவது வரட்டுமே 10 பேருக்கு நான் 300 பேர் சந்தையா சந்தையா இருந்தால் வரியல் தான் இருந்தேன். இனிமேல் எந்த காரியமாக இருந்தாலும் சந்தையாக பண்ணுறேன். நான் இதில் திருப்பதியில் பாராயணம் நடந்தது. இந்த சாமத்துக்கு அர்த்தம் நான் தான் ஒரு 1 மணி நேரம் இந்த சாமத்துக்கு அர்த்தம் இந்த மாதிரி என்னன்னு கேட்டால் அஸ்ரத்தையாக இருந்துட்டேன். அதே மாதிரி தானம் பண்ணாத இருந்துட்டேன். எதுவுமே பண்ண எந்த தானம் பண்ணினே பண்ணலேங்கிறதுல கேட்க கூடாது. அடியன் அடியன் பாதி அடியன் ஏவம் சதா சகல ஜன்மசு சாபராகம் காவியஸ்யபோ தது அபிசந்தி விராம மாத்திரா. போய் ரெண்டுமே பண்ண மாட்டேன்னு சொன்னா ஏவம் சதா சகல ஜன்மசு यद्ब्रह्म कल्पनीयतारो तत्किल्बिषं सृजति जन्तु इह क्षणाले एवं सदा सकल जन्मसु सापराधं क्षाम्यत्. ஆழ்வான் இல்லை, இன்னைக்கு ஆழ்வான் ஸ்மரணையாச்சு.
அப்படின்னா சரி போட்ட போடுறாங்க. அது சரி. அதெல்லாம் அதெல்லாம் இருக்காது. ஆமாம் சஞ்சாவுக்கு நித்திய கர்மாவில் பாக்கி மாதிரி அவங்க அக்கரனே பிரத்யவாயம். அக்கரனே பிரத்யவாயம். அடே அடே இல்ல அக்கரனே பிரத்யவாயம். இல்லடா ஒரு ஒரு சொல்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. ஒரு நாள் செஞ்சாங்கன்னா பிராயச்சிங்க இருக்குது. புனருபநயனம் பண்ணிக்கணும். அது என்ன எங்கேருந்து வருது அதில்? அம்மாவோட வேற எதுவும் சொல்லாடி மட்டும் சொல்லுவேன். அவ்வளோதான். அடியன் அடியன் அது மேலே கல்யாணம் ஆகுது பண்ணுறது இல்லை. இப்படி போகிற இப்போ என்னத்தினால எவ்வளோ பட்சமும் இல்லை, பட்சமும் இல்லை, ஏதோ ஒரு பட்சம். இது என்ன பட்சம்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி போது அது என்ன சொல்லணும் தெரியாமல் இல்லை. சத்தியா அஸ்ரத்தா பரட்சியா உடனே என்ன சொல்கிறான் விவாதியில் வந்துருந்தாங்க. அது எத்தனை பேர் கிரகத்தை சொல்கிறான். அதில் ஏன் 10 ரொம்ப நாள் நாலாவது சத்தியே நான்று தம் அன்றதமே பேசின்னு இருக்கான். அதுக்கு என்ன பரிகாரம் பிராயசித்தம்னு பார்க்கணுன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், இன்னிலேருந்து சத்தியமே பேசு அப்படின்னு சொல்லி இந்த 4 விஷயத்தை விசேஷமாக இந்த வேதமானது விதிக்கிறது. அதில் சதுரஹான்னு கடைசியில் ஒரு பதம், ரொம்ப புத்திசாலியாக இருக்கக்கூடிய நீ இந்த விஷயத்தை பார்த்துட்டு நீ உன்னோட வாழ்க்கையில் நீ ஜெயிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி வேதம் ரொம்ப அற்புதமாக சதுரஹா சேதோங்ஸ்தீர்த்வா சாதுராஹா நிதனம் சதுரஹா அடேன் அடேன் இதெல்லாம் போகலாம். இதனால் இப்படியெல்லாம் இருந்துட்டா என்ன பண்ணலாம்? சத்தியமாக இவன் சத்தி இத்தனை வருடம் பொய்ய பேசினாலும் கூட இன்னைக்கு சத்தியம் பேசினான்னா அதனால ஜோதி இருந்துச்சா, ஜோதி இருந்துச்சா, இல்லை இந்த மாதிரி சத்தியத்தை அனுபவமாக்கும் சத்தியா இல்லாது சத்தியாமல் இருந்தாலும் அதானமாக்கும் இப்போ தானம் பண்ணினாலும் அந்த மாதிரி குரோதம் இத்தனை நாள் குரோதம் இத்தனை அக்ரோதம் குரோதமாக இருந்தாலும் அக்ரோதத்தினாலே அவன் எல்லாத்தையும் அதை சொல்கிறா எதுவும் செய்வா எதுவும் போகிறான் அடேன் தாண்டி சதுரஹா இப்படி கூட சொல்லலாமான்னு யோசிப்பாங்க. அடேன் குரோதத்தை அக்ரோதத்தால் கடக்கிறதுனா அடேன் நீ குருத்தனாயிருக்கிற கண்ணாபேன வெசியன்னா அடேன் நான் குரோதம் இல்லாமல் கேட்டுருந்தாலும் கேட்குறேன். அடேன் அடேன் அதான் சொல்லணும். அடேன் அடேன் இன்மை கோச்சிக்க விட்டேன்னா தாரி அவனுக்கு இல்லை என்னடா இத்தனை நாடி பேசுவாங்க வைக்கிறது சரி நம்ம வைக்காத இருக்கணும் அப்படின்னு தோணுறாங்க. அதுதான் அதுதான் எங்கள் அர்த்தம் சொல்லணும். ஆத்மகுணத்தினால அக்ரோதோ நாத்திமானித்தால நாம கோபப்படாம இருக்கிறது அவனுடைய குரோதம் போயிடும். நான் என்ன சொல்கிறேன், அவன் ஒன்றும் கற்றுக்கிட்டே இருக்கான், கற்றுக்கிட்டே இருக்கான். ஆனா பிரபோகாம இருக்கணும். என்னடா இவ்வளவு நாடி கற்று இனிமேல் பதில் சொல்லலையா? அவன் தான் சொன்னான். இப்படியே இருக்கா தேவையில்லை அவன் தோணா இருக்கான். அது தோணாது. அதே அதில் எல்லாத்தையும் சொல்லணும். அடேன் அதானம் பண்ணிருக்கான் அவன். அவன் எதிர்க்கு இவன் தானம் பண்ணி காமிச்சான்னா ஓஹோ இந்த கருமித்திரத்தை விட்டுறணும் அவன் பார்த்து அடேன் தஸ்மாது தீட்சேன சத்தியமேவ அவசியம். இங்கே நாம் தஸ்மாது தீட்சேன அமிர்தமேவ அவசியம். இப்போ இப்போ நாங்கள் குருதத்தை அதே மாதிரி இது இருக்கா மேலே சொல்ல முடியுது. ஸ்ரத்தாந்தரம்னா அஸ்ரத்தையோட காரியம் பண்ணிட்டான். நீ உன் கரு ஸ்ரத்தையோட பண்ண அதான் அதே மாதிரி அதான் அதே மாதிரி இது என்னன்னு கேட்டால் அப்போதான் அவர் சொல்ல முடியாது. நாம சொல்லிட்டா திரும்பி சொல்ல முடியாது. இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இதுதான் சத்துரான்னு கூப்பிடுறது. அதுதான் சதுரா அடேன் புத்திசாலி இதை பார்த்து அவன் தெரிஞ்சுக்கணும். சதுரஹா சத்துரான் சதுராகான்னு வந்தது சாமத்தில் ஆதிதேவ். நாலு விஷயம் நாலு விஷயங்கள் வர இந்த இடத்துல சத்துரோ பிராமணான் தோஷ விஷயம் அது மாதிரி இல்லை. அது மாதிரி இந்த ₹1 கொடுத்து ஏமாத்துரு சத்துரா சன்னு அகம் பிராமணான் தோஷம். அவர் கொண்டு என்னன்னா 4 பக்கத்தில் உள்ள நாலு சத்துரா இருக்கு. அதனால இந்த நாளையும் எவனொருத்தர் தீர்த்துவா
அப்படின்னு சொல்லலாம். இல்லை அடே எங்கள் வியாக்கியானத்தில் அடையன்னு புத்திசாலின்ற இடத்துல அடையன் சேதோங் ஸ்தீர்த்வா சொத்தோர் அடியன் முக்கூர் ஐஷிங்கர் சமயத்தில் நடந்த விஷயம் அடியன் கேள்விப்பட்ட விஷயந்தான். யாரோ ஒரு சுவாமி பரசமர்ப்பணத்துக்கு வந்திருக்கார். வந்து சர்வாங்கம் பண்ணிக்கணும் நியமம், சர்வாங்கம் பண்ணிட்டு வந்துருப்பா அப்படின்னு சாய்ச்சுட்டாராம். பக்கத்தில் கைங்கரிய பாராலாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இருக்குது, ஐஷிங்கர் இந்த மாதிரி சாய்ச்சுட்டு அப்படின்னு கேட்டாலாம். உடனே அந்த க்ஷணமே சொன்ன பதில் இது கேள்விப்பட்டது தான் அடியானுக்கு. இந்த சாக்கடை அடைச்சுன்றதுன்னா அதை குத்துறதுக்கு நாளாக பார்த்துட்டு இருப்பேன். இவ்வளோ நாளாக பண்ணலை, ஏதோ உடனே பண்ணணும்னு சொல்லி ரொம்ப சாட்சிதான். இது வந்து ஒரு பிரசித்தமான குடிஞ்சு வச்சுட்டா தான் சடால சாய்ப்பார். வந்தான் செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கலாமான்னா அந்த தீட்சமான நத்துவம் பிரச்சனை நட்சத்திரமே சூத்திரமே இருக்கு, சூத்திரம். அதனால நத்தும் நத்தும் விசாரி துருத்துவம் கிழமை ஆமாம் அடையன் நான் பார்க்குறதெல்லாம் அடையன் 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 அன்னைக்கு அடையன் 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 அதுதான் பிராயஷ்சித்தம்ங்கிறது சத்திய பிராயஷ்சித்தமாக இருக்கணும், உடனே பண்ணணும். அதை அப்படிங்கிறத சுவாமியை திருவாக்குலேருந்து தெரிஞ்சுனது ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த சாமத்துக்கு. அடையன் 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 குருந்தேவை அகமண்ண மண்ண மதந்த மத்மி விசேஷமான சாமம். சாமம் சொன்னால் 20 நிமிஷம் ஆகிடும் அது. அடையன் அடையன் உத்கீதத்தை மட்டும் சொல்லிட்டுமா நேரம் 100 அடையன் அடையன் விசேஷம். சாமவேதத்தில் உத்கீதம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த உத்கீதோபாசனையை பற்றி விசேஷ சாந்தோக்கியத்தில் முதல் 2 அத்தியாயத்தில் ரொம்ப விஸ்தாரமாக வருது. அந்த உத்கீதம்னா என்ன, அந்த உத்கீதத்தை எப்படி உபாசனை பண்ணணுங்கிறத ஒரே ஒரு உதாரணத்தோடு எடுத்துட்டு சொல்லலான்னு அடியேன் முயற்சி பண்ணுறேன். முதல்ல உத்கீதம்னா என்ன அப்படிங்கிறத சாந்தோக்கியம் முதல்ல எடுத்தோடனே முதல் கண்டத்திலே ஆரம்பிக்கிறது. ஏஷாம் பூதானாம் பிருத்திவி ரசஹா, இந்த பஞ்சபூதங்கள்லேயே பிருத்திவியானது ரசமாக இருக்குது. இங்கே ரசம்ங்கிறது சிரேஷ்டங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கலாங்கிறார். ஏன்னா இந்த பிருத்திவியில் தான் ஜீவோத்பத்திகளாக நடந்து விசேஷமான ஞானங்கள்லாம் கிடைக்கிறது. அதனால் ஏஷாம் பூதானாம் பிருத்திவி ரசஹா, பிருத்திவியா ஆப்போ ரசஹா. இந்த பிருத்திவியோடைய ரசம் விசேஷம் எதுன்னா தீர்த்தம். தீர்த்தம் இல்லை அப்படின்னா இந்த பிருத்திவி ஒரு க்ஷணத்தில் சூரியனோட ரஷ்மினால் தகிச்சிடும். அதனால் இந்த பிருத்திவிக்கு ஆதாரமாக இருக்கிறது தீர்த்தம். பிருத்திவியா ஆப்போ ரசஹா அபாம் ஓஷதையோ ரசஹா. அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு அதனால் பலனடைய போகிறது எதுன்னா ஓஷதி வனஸ்பதிகள். அதெல்லாம் வளர்றதுனால தான் லோகத்தில் அன்ன சமிருத்தி ஏற்படுறது. அதனால் அந்த தீர்த்தத்தோட ரசம் ஓஷதி வனஸ்பதிகள் அப்படின்னு. ஓஷதீனாம் புருஷோ ரசஹா, அந்த ஓஷதி வனஸ்பதிகளை ஆகாரமாக எடுத்துட்டு புருஷன் ரசமாக இருக்கான். எவ்வளவோ ஜீவராசிகள் இருந்தாலும் புருஷனால் தான் பேச முடிகிறது, புருஷனால் தான் கேட்க முடிகிறது. அதனால் புருஷன்தான் ஜீவராசிகள்லேயே ரசம் அப்படின்னு. புருஷஸ்ய வாக்ரசஹா, அந்த புருஷனுக்கு அநேக இந்திரியங்கள் இருந்தாலும் வேத விஷயங்கள்லாம் பிரதிபாதனம் பண்ணுறதுக்கு அவனுக்கு வாக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால அவனோட சரீரத்திலேயே வாக்கு தான் ரொம்ப ரசமாக இருக்குது. அதனால தான் வேதங்களை சொல்கிறான், மந்திரங்களை சொல்கிறான்னு. வாச்ச ரிக்ரசஹா, அந்த வாக்கால் 1000 விஷயங்களை பேசிகிட்டு இருக்கான். லௌகிக வைதிக விஷயங்களை பேசியிருந்தாலும் அந்த வாக்குலேருந்து வரக்கூடிய ரிக்குகள் தான் ரசம் அப்படின்னு. அந்த ரிக்கு தான் விசேஷம். எந்த ரிக்வேத மந்திரங்களை சொல்கிறானோ அதுதான் அந்த வாக்கோடைய ரசம் அப்படின்னு விசேஷமாக சொல்லி
ரிச்ச சாமரசா, அந்த அநேக ரிக்குகள் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய எந்தெந்த ரிக்குகளுக்கு சாமங்கள் இருக்கோ அதுதான் ரசம். ச ஏஷ ரசானாம் ரசதமஹான்னு அடுத்தது சொல்ல போறார். சாம்ன உத்கீச்சோ ரசஹா இந்த இருக்குகள் ரசம் இருக்குன்னு சொல்ற சாமம் இருக்கு இருக்கு. இப்படிதான் எல்லா இருக்குகளும் சாமம் பண்ண முடியாது. முடியாது அடியே இல்லை ஒரு செக்ஷனை வச்சு இருக்கு அடியே தானம் பண்ணுன்னா ஒரு பாட்டு பண்ண முடியாது. சாமதந்திரம்னு இருக்கு. அடியே என்னென்ன இருக்குன்றத தான் இந்த தானம் பண்ண முடியும் அப்படின்னு விசதமாக அடியே புதுசா ஒரு இருக்கிறதுக்கு சாமம், புதுசா இருக்கிறது தானம் இல்லை. புதுசாக இருக்குது தானம் இல்லை. அதாவது மந்திரம் இல்லாதையே ஸ்தோபபதங்கள்னாலேயே சில சாமங்கள் இருக்குது. அந்த ஸ்தோபபதங்கள்னால சாமத்தும் ஸ்தோபபதங்கள் அப்படின்னா அதுக்கு என்னென்ன அர்த்தம் தெரியல. அதனால தான் பண்ண முடியுமே தவிர வேறு கிடையாது. அதனால் சாமம் வந்து இருக்கு இருந்த இந்த இருக்குக்கு தான் தானம் பண்ண முடியுமே தவிர வேறு இருக்குக்கு தானம் பண்ண முடியாது அப்படின்னு சாம்ன உத்கீச்சோ ரசஹா. சாமங்கள் அநேக சாமங்கள் இருக்கு. ஒவ்வொரு சாமத்திலையும் எது ரசமா இருக்குன்னா அந்த சாமத்தோடைய மத்திய பாகத்தில் இருக்கக்கூடிய உத்கீதம் தான் ரசம். அதுதான் விசேஷம். அந்த உத்கீதம்ங்கிறது யாருன்னா உத்கீத பிரணவோத்கீத சர்வவாகீஸ்வரேஸ்வர சர்வவேத மயா சிந்தியா சர்வம் போதய போதயன்னு சாட்சாத் ஹயகிரிவன் தான் உத்கீத ஸ்வரூபமா இருக்கார். அந்த உத்கீத ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஹயகிரிவன் எங்க எழுதிருக்காருன்னா சாமத்தோட மத்திய பாகத்தில் எழுதிருக்கார். அதனால உத்கீதம் விசேஷம். அடியன் அடியன் ஸ்ராவண்யாம் ஸ்ரவணே ஜாதா பூர்வம் ஹயசிரா ஹரிஹி ஜகாத சாமவேதந்தூ சர்வகல்மஷ நாசனம். ஸ்ராவண்யாம் ஸ்ரவணே ஜாதா அடியன் அடியன் உத்கீத பிரதிபாத்திய ஆமாம் அடியன் ரணவோத்கீத வபுஷே சர்வ அடியன் உத்கீத சுரூபமாக ஹேகிரவன் எழுதிருக்கார். அந்த உத்கீதம்னா என்ன? அந்த உத்கீதம் சாமத்தில் எந்த இடத்துல உத்கீதம் இருக்குன்னா முதல்ல யாக யஜ்ஞாதிகளில் நாம் சாமங்களை சொல்கிறதா இருந்தால் ஓங்காரத்தோடு ஆரம்பிக்க மாட்டோம். ரிக்வேதிகளாக இருந்தாலும் சரி சாமவேதிகளாக இருந்தாலும் சரி ஓம் சொல்லி ஆரம்பிக்கிறது இல்லை. சௌதத்தில் ஹிம்னு சொல்லி தான் ஆரம்பிப்பான். ஹிம் பிரம்மஜானம் பிரசமம் புரஸ்தா விசேபத சுரஜோ வேண ஆவஹான்னு ரிக்வேதிகள் சஸ்திரங்களை சொல்லுவா. சாமவேதிகளும் ஹிங்காரத்தை சொல்லிட்டு தான் சாமத்தை ஆரம்பிப்பான். அந்த ஹிங்காரம்ங்கிறது முதல் பாகம், சாமத்தோடைய முதல் பாகம். அடுத்தது இருக்கக்கூடிய பாகத்துக்கு பிரஸ்தாவம்னு பேர். அந்த பிரஸ்தாவ பாகம்ங்கிறது சாமத்தோடைய முதல் பதமாக இருக்கும் அநேகமாக. இப்போ ரத்தந்தரம்னா ஆபித்வா சூரனோ நூமோவா, இது பிரஸ்தாவ பக்தி. அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய பாகத்துக்கு உத்கீதம்னு பேர். இந்த உத்கீத பக்தியில் என்ன விசேஷம்னா அந்த உத்கீத பக்தியில் ஓங்காரத்தை சேர்த்து கானம் பண்ணணும். தம்போ தஸ்மமிருதீஷம்னு ஒரு இருக்கு, பிரம்மசாமமாக வருது யாகங்களில். பிரம்மசாமம் தாம் ஓ தஸ்மாமிருதீஷாம் வசோர்மந்தானமந்தசா. அடுத்தது ஓம் வாசோர்மந்தா அப்படின்னு ஆரம்பிச்சிடும். அந்த நௌதசங்கிற சாமத்தில் விசேஷமாக இந்த மாதிரி உத்கீத பக்தியில் பிரணவத்தை சேர்த்து கானம் பண்ணணும். ஒவ்வொரு சாமத்துலையும் அப்படி தான். இப்போது வாமதேவி எடுத்தோம்னா காயா நஷ்சாயித்ரா பூவாத் ஊதி சதாவிருதஸ்ஸ, ஊதி சதாவிருதஸ்ஸ கா பதம். ஆனால் யாகங்களில் பிரயோக காலத்தில் ஓமோ தீ சதாவிருதஸ்ஸ அந்த உத்கீத பக்தியில் பிரணவத்தை சேர்த்து கானம் பண்ணுவாள். அதனால் இந்த பிரணவமானது பிரணவஸ்வரூபனான எம்பெருமானுடைய அந்த விசேஷமான அந்த பதமானது சாமவேதத்தோடைய மத்திய பாகத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய பாகத்துக்கு பிரதிஹாரம்னு பேர். அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய பாகத்துக்கு நிதனம்னு பேர். நிதனம் விசேஷமாக எல்லாருக்கும் தெரியும். இப்போது ஹிங்காரம் பிரஸ்தாவம் நடுவில் இருக்கக்கூடிய பாகத்துக்கு உத்கீதம்னு பேர். அந்த உத்கீதத்தில் ஓங்காரத்தை சேர்த்து நாம் கானம் பண்ணுறதுனால அந்த கானமானது விசேஷமாக இருக்குது. சுவாமி கொஞ்ச நேரம் முன்னாடி சாச்சார் சாப்த பத்திக சாமம் ஆதி உபதிரவம்னு அடியன். ஆதி உபதிரவம்னு 2 பாகம் இருக்கு. இது பிரதானமாக இந்த பஞ்ச பக்தியை வச்சுட்டு தான் கானம் பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். இந்த சுவாமி கொஞ்ச நேரம் முன்னாடி சாச்சிருந்தார் அயக்யோவா ஏஷா யோ சாம அப்படின்னு ஒரு வாக்கியம் விசேஷமாக யஜுர்வேதத்தில் வருது. இதெல்லாம் யாகமே இல்லைன்னு வேதம் சொல்கிறது. எதனாலன்னா இங்கே சாமமே சொல்லலையே, சாமம் சொல்லாமல் தர்ஷபூர்ண மாசாதி இஷ்டிகள்லாம் யாகமே இல்லை.
எங்கே சாமம் சொல்கிறதோ அங்கே தான் யாகம்னு சொல்ல முடியும். சாமம் சொல்லலைன்னா யாகமே இல்லைன்னு விசேஷமான வாக்கியம். எதனாலன்னா மீதி இருக்கக்கூடிய பதங்களில் மீதி இருக்கக்கூடிய அந்த மந்திர பாகங்கள்லாம் ஸ்தோபம் இல்லை, அடுத்தது இந்த உத்கீதம்ங்கிற விஷயம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாலாம், இந்த மந்திரங்களெல்லாம் அசுரர்கள் ரொம்ப விசேஷமாக அதை வந்து கிரகணம் பண்ணி அவாலும் யாகம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் சண்டை வருது வேதத்தில். இப்போ பார்த்தாலும் தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வர்றதுக்கு காரணமே என்னன்னா, இவாளுக்கு இந்த தர்சபூர்ணமாசாதி இஷ்டிகள் இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தோடைய விநியோகம் தெரியும், அதை பிரயோகப்படுத்தக்கூடிய தெரியும். அவளும் இஷ்டியெல்லாம் பண்ணுவா, அவளும் யாகம் பண்ணுவா. அதனால் அவளால் ஜெயிக்க முடியறது. திருப்பியும் சண்டைக்கு வரான் தேவதைகள் கூட. எப்போ சாமம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாலோ, சுத்தியாகசன்னைக்கு எப்போ சாம கானம் ஆரம்பிச்சிருதோ அப்போ அந்த அசுரர்களுக்கு அந்த மந்திரார்த்தமே புரியல. எதனாலன்னா இந்த உத்கீதத்தை மத்திய பாகத்தில் பிரதானமாக வச்சதுனால அவளுக்கு அந்த விஷயம் அவள் காதில் போய் கேட்கல. பதாய பதாய ஸ்தோபானுவர்த்தந்தே ரக்ஷசாமபஹத்திய அக்னிர்மூர்தா திவத் குகுத் பதி பிருத்திவியாயம்னு ஒரு ரிக்கு இருக்கு. அந்த ரிக்கு சாதாரணமாக ஒரு அந்த ரிக்கை நம்ம சொன்னோன்னா அசுரர்கள் சாதாரணமாக எடுத்துட்டுருவா. அவள் காதில் கேட்டுடும், ஓஹோ இந்த ரிக்கை வச்சுட்டு இந்த மாதிரி யாகம் பண்ணால் நாம் ஜெயிச்சுடலாம், அவள் யாகம் பண்ண ஆரம்பிச்சிடுவா. அதே ரிக்க ஹாவு 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 பிராஜா ஓவா பிராஜா ஓவா பிராஜா ஓவா அக்னிர்மூர்தா தேவாக்கூத் பதி பிருத்திவி அப்படி மேற்கொண்டு இருக்குல்ல வருது. இப்போது இந்த பிராஜாவோவாங்கிற அந்த ஸ்தோபத்தை சொல்லிட்டு மத்தியத்தில் இந்த ரிக்கை வச்சுட்டு திருப்பியும் ஸ்தோபத்தை சொல்கிறதுனால அந்த மந்திரமானது ரட்சிக்கப்படுறது. தெரியல, அவனுக்கு புரியல, அவன் காதில் கேட்கல, அதனால் இவள் ஜெயிச்சுட்றான். அதனால் தேவதைகள் யாகத்தை பண்ணி அவள் வந்து சாயுஜ்யத்தை அடைஞ்சா, அவளுக்கு விசேஷமான அந்த அமிர்தத்துவம் கிடச்சிது அப்படின்னு விசேஷமான வாக்கியங்கள் யஜுர்வேதத்தில் அநேக இடத்துல இருக்குது. இப்போ சாதாரணமாக அடியன் இப்போது பரிசேச்சனம் பண்ணுறோம். பரிசேச்சனம் பண்ணக்கூடிய சமயத்தில் நம்ம சம்பிரதாயத்தில் முதல்ல அன்னம் சேர்த்துருவா. அன்னம் சேர்த்து நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் பரிசேச்சனம் ஆனதுக்கு அப்புறமா தான் மீதி பதார்த்தங்கள் சாதிக்கிறதுன்னு வழக்கத்தில் வச்சுருக்கும். இப்போது இதுக்கு பிரமாணம் எங்கன்னா சாந்தோக்கியத்தில் தத்யத் பக்தம் பிரதமமாகச்சே தத்தோமீயம் அப்படின்னு விசேஷமான வாக்கியம். எது முதல்ல நம்ம இலைக்கு வருதோ அதுதான் ஹோமம் பண்ணுறதுக்கு அருகதையான வஸ்து. அதனால் காய்கறி கூட்டுலாம் நம்ம இலையில சேர்த்தாச்சுன்னா பிரதமமாக அது வராததுனால அது ஹோமத்துக்கு அருகதை இல்லாத வஸ்துவாக போனதுனால ஹோமம் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம சம்பிரதாயத்தில் பிரதமம் ஆகச்சேது நம்ம இலைக்கு எது முதல்ல வந்ததோ அதனால தான் ஹோமம் பண்ண முடியும்னு சாஸ்திரம். இப்போ அந்த பரிசேச்சனத்தில் என்ன விசேஷம்னா, முதல்ல ஒரு தீர்த்தத்தை எடுத்துக்கிறோம். அந்த தீர்த்தத்தை முதல்ல அன்னம் சிருஷ்டியான உடனே அன்னம் வந்து கேட்கறது, பரபிரம்மத்தை பார்த்து கேட்கறது, கிம்மே வாசகா பவிஷ்யதி, அன்னம் என்னை வந்து சிருஷ்டி பண்ணிட்ட, மே வாசகா கிம், என்னுடைய வஸ்திரம் இது, வஸ்திரம் இல்லாத நக்ரனா இருக்கனே, எனக்கு வஸ்திரம் வேணுமே, எனக்கு எது வஸ்திரமாக ஆக போகிறதுன்னு அண்ணன் கேட்கறது. ஆ பயித்தி ஹோ சுஹூன்னு எம்பெருமான் உனக்கு தீர்த்தம் தாம்பா வஸ்திரமாக இருக்க போகிறது அப்படின்னு எம்பெருமான் விசேஷமாக அந்த இடத்துல சாய்க்கிறார். அதனால் பிற்காலத்தில் அந்த அன்ன சிருஷ்டியெல்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா இப்போ பரிசேச்சனம்னு ஒரு விஷயம் வருது. பரிசேச்சனத்தில் முதல்ல அமிர்தோபஸ்தரணமசின்னு முதல்ல தீர்த்தத்தை எடுத்துட்டு இவா பிரார்த்தனை பண்ணி முதல்ல சாப்பிட்றா. அது உபஸ்தரணம் ஆயிடுது. முதல்ல அன்னத்துக்கு உபஸ்தரணமாக அந்த தீர்த்தமானது ஆறுது. அதுக்கு அடுத்தது இவன் போஜனம் பண்ணுறான். போஜனம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அமிர்தாபிதானமசின்னு அபிதானம் சொல்லக்கூடிய மூடியாக இந்த தீர்த்தத்தை திருப்பியும் பிராசனம் பண்ணுறான். இப்படி உபஸ்தரணமாகவும் அபிதானமாகவும் இந்த தீர்த்தமானது அந்த அன்னத்துக்கு இருக்கிறதுனால அந்த அந்த அன்னமானது வயத்துக்குள்ளே போன அன்னமானது நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கறது. அதுபோல் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் உபஸ்தரணம் அபிதானம் வேணும். அதுதான் ஸ்தோபம். அந்த ஸ்தோபத்தை சொல்கிறதுனால இந்த உபஸ்தரணம் அபிதானம்ங்கிற எப்படி நம்ம பரிசேச்சனம் பண்ணி அதுபோல் ஏய் அமிர்த அடி என் தீர்த்தம் அமிர்தம்னு இங்கே தீர்த்தம் அமிர்த உபஸ்தரணம் அசி அமிர்தம் சம்போதனம் இல்லை, அமிர்தோபஸ்தரணம் தோமசி அன்னபூத அமிர்தோபஸ்தரணம். தீர்த்தத்தை கையில் வச்சுட்டு இருக்கான். கையில் ஏ அமிர்த ஏ தீர்த்தமே உபஸ்தரணமாக அசி இருக்க கடவாய். நீங்கள் சொன்னீங்களா, அதுக்கு எதாவது பிரமாணம் சொல்லுங்க. ஏன்னா அடி சொரத்தினாலேயா? அடியங்களுக்கு சொரம் கிடையாது.
அடியன் இந்த அமிர்தமாக வந்து ஏன் उपस्तरणं यस्य அமிர்தமாக பண்ணட்டும் அப்படின்னு அடியன் உபஸ்தரணம்னா கீழே இருக்கக்கூடிய பாத்திரம் உபஸ்தரணம். நெய்யால போல தொடச்சிட்டு அது மேலே வைக்கணும். இது அதான் உபஸ்தரணம்னா அடியில் இருக்கக்கூடிய பாட்டம். அடியன் இங்கே ஹோமம் தான் இப்போ. அதான் இப்போ பிராணாக்னிஹோத்திரம் பிராணாக்னிஹோத்திரம் பண்ண போகிறான். அந்த பிராணாக்னிஹோத்திரத்துக்கு முன்னாடி உபஸ்தரணமாக இந்த தீர்த்தமானது இருக்கு. சரி, அடுத்து பிரசாதம் அவன் விசேஷமாக அவன் போஜனம் பண்ணி முடிச்சுட்டான். அதுக்கப்புறமா தீர்த்தத்தை அதே மாதிரி தீர்த்தத்தை அபிதானம் மேற்கொண்டு அந்த அந்த அன்னத்தை மேலே கொண்டு அந்த மூடுறான். தீர்த்தத்தினாலே அபிதானம் அசி அபிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை. இப்போது நித்தியமே நாம் பண்ணக்கூடிய பரிசேச்சனத்தில் நாம் சாப்பிடக்கூடிய அன்னத்துக்கே இவ்வளவு நாம் வந்து அதுக்கு விசேஷமாக ரக்ஷணம் பண்ணுறச்சேல யாக யஜ்ஞாதிகளில் தேவதைகளை உத்தேசம் பண்ணி பண்ணக்கூடிய அடியன் 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 இல்லை, அந்த இடத்துல இது வரல. இம்மே வாசோ பவிஷ்யதி இது ஆபைதி ஹோச்சுஹோ அதோட இது சாந்தோக்கியத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம். அடியன் அடியன் இது ஹோச்சுஹோ உபாச்சதா இது ஹோச்சு இது பிரஜாபதி பிரம்மா பிரஜாபதி பிரம்மா இதத்தி ஆச்சமனம்ங்கிற பதத்துக்கே தீர்த்தத்தை கையில் எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு ஆச்சமனம் தான் பேர். அது அப்படி தான் அதுக்கு அர்த்தம். இங்கே சௌத்தத்தில் ஆச்சம்ய அப்படின்னா ஆச்சாமனம்னு ஒன்று இருக்குது, ஆச்சமனம்னு இருக்குது. ஆச்சமனம்னா தீர்த்தத்தை கையில் எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு ஆச்சமனம்னு பேர். அதான் அடியன் அடியன். ஏன்னா அக்னிஹோத்திரத்தை அந்த அந்த ஆகுதி பண்ணதுக்கப்புறம் அதே ஆச்சாமியத்துன்னு வருது. அதனால் அந்த இடத்துல அடியன் 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 அடியன். அப்போ தனியாக பண்ணக்கூடிய ஆச்சமனத்தை தான் சுவாமி சாய்க்கிறதா? ஆச்சாமனம் அடியன். இப்போ ஓகேவா? நல்லா இருக்கா? அதான் அது மாதிரி இந்த ஆச்சமனம்ங்கிறது அப்புறம் ரொம்ப பின்னி பண்ணணுங்க ஆச்சமனம் போஜனாத் பூர்வம் போஜனாத் பரம். அந்த ஆச்சமனம் வேற, இது அது அபாமாச்சம்ய அது வேற. அடியன் விசாரம் அடியன் भोजनाङ्गस्य आचमनस्य प्राप्तत्वात् अडियन् आचमनान्तरं विधीयते अडियन् அந்த ஆச்சமனம் இல்லைன்ட்டார். அடியன் அடியன் அதான் ஆச்சமனம் அப்படின்னு பூர்வபக்ஷம். அது சித்தாந்தமும் இல்லை. அடியன் 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 அடியன். சித்தாந்தம் என்ன கேட்டான்னா அபாம் பிராணவாசஸ்து அனுசந்தானம் அடியன் இல்லை அனுசந்தானம் மாத்திரம் அடியன். இப்படி இந்த உத்கீதத்தை அந்த சாமத்தோடைய மத்திய பாகத்தில் விசேஷமாக வச்சு கானம் பண்ணுறதுனால தேவதைகளுக்கு விசேஷமான உபனிஷத் பாஷ்யக்காரர் அநேகமாக சாங்கர பாஷ்யத்தை வந்து இது பண்ணுறதே இல்லை. எங்கே விசாரம் இருக்கோ அங்கே மட்டும்தான் பார்க்குறேன். ஆமாம் அடியன் 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 வாஸ்தவம் அடியன் நிச்சயம் அடியன். அடுத்தது இந்த யாகங்களில் இந்த உத்கீதத்துக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா, யாகத்தில் எல்லா சாமமுமே பிரதானமான சாமமாக இருந்தாலும் பிராமணால் அனுஷ்டிக்கக்கூடிய யாகமாக இருந்தால் ரதந்தரேன அப்படிங்கிற சங்கல்பத்திலே ரதந்தர சாம்னா சோமேன யக்ஷேன சங்கல்பம். அப்புறம் ரதந்தர சாமங்கிறது பிரதானமான சாமமாக இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய உத்கீதத்தில் என்ன விசேஷம்னா, அந்த உத்கீதத்தில் ஓங்காரத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த கூட கானம் பண்ண மாட்டான். ஏன்னா அதுதான் ரொம்ப பிரதானம். அந்த பிரதானத்தில் எங்கேயாவது அந்த உத்கீத விஷயத்தில் இருக்கக்கூடிய பதங்கள் வெளியில் போகக்கூடாதுங்கிறதுக்காக
ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த இடத்துல பிராணாய சுவாபானேஸ்வரன் மந்திரம் அதுக்கு அதனால் அது வசதி இருக்கு சொல்கிறதா சொல்லணும் வெளியே இதை அதை பார்த்து அன்னத்தை பார்த்து சொல்கிறான்னு சொல்லிட்டு புரியுது அமிர்த புஸ்தகம் சொல்லுது ஏன்னா மேலே பிராணாய சுவாபானேஸ்வரன் சொல்லியாங்க அதான் மந்திரம் அதான் உபஹோமம் பிராணாய சுவாபானாய சுவாதான் உபஹோமம் மந்திரம் அது உபஸ்தீங்கிற ஸ்தானம் தான் உபஸ்தனம் அப்படிதான் வரும். உபஸ்தரணம்னு வரும் சூரம் வருது அந்த ஆடியன் இப்போ தனி பதமாக இருந்தால் ஆடியன் அடியன் உபஸ்தரணம்னு வரும் உபஸ்தரணம்னு வரும் வருது சொரத்தினால அடியன் அடி வச்சா அடிக்கணும். சந்தோ காலத்தில் சொரம் சொரம் கிடையாது. அவளுக்கு சுரம் இல்லாத போனாலும் இங்கே நம்ம மாட்டிப்போம் அடியன் அடியன். அது அனுகூலமாக இருக்குதான். ஏன்னா இப்போ சோஷண தாகன பிளாவனத்தில் அமிர்த மந்திரங்கிறதுல பிளாவனத்தில் தான் வருது. தீர்த்தம் அமிர்தம்ங்கிறதே தீர்த்த சம்பந்தமாக இருக்குது. அதனால தான் அமிர்தம் தீர்த்தம் தீர்த்தம் அதான் அதனால தான் அந்த 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 ஒரு விஷயத்தையும் அடியன் கொஞ்சம் தீர்த்தம் நாளைக்கு பார்த்து ராத்திரி உட்காந்து பார்ப்போம் அடியன் 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 இதோட என்ன காரணம் அடியன். இப்போ இந்த ரத்தந்தர சாமம் விசேஷமான சாமம், பிரதானமான சாமமாக இருக்கிறதுனால பாலுங்கோ. ஆபித்வா சூரனோ நுமோவா ஓம் வாக்பா பூபா பிபபே பபபீபா பபபபபப. அகார சாமம் இது. இப்போ அந்த ரத்தந்தரத்தில் பிரதான சாமமாக இருக்கிறதுனால அக்ஷரம் இருக்கும். அகாரமோ இகாரமோ உகாரமோ இருக்கும். அதெல்லாம் பா பூ பி அப்படி வரும். அது அந்த இதில் அது பார்க்கணும். முதல் பாதம் மட்டும்தான் அந்த ருக்கனுடைய பாதம், பாக்கி எல்லாம் அகாரம் தான். அதுலேயே தெரிஞ்சுக்கணும் அந்த அக்ஷரம். அப்படி தெரிஞ்சாக்க அது ஒரு அதுக்தா இவ தேனவா ஈஷா நமஸ்ய ஜெகதஸ் அந்த மேற்கொண்டு ரிக்கு வருது. அந்த ரிக்க கூட காண பண்ண மாட்டா. ஏன்னா அந்த ரிக்கு எங்கேயாவது தெரிஞ்ச உத்கீத விஷயம் எதிராஜ விஜயத்தை அவர் சின்னமலை வேற அடியன் அடியன் சொல்றாரு. அந்த அந்த அச்சு மட்டும் அச்சுட்டு புரிஞ்சுக்கணும் அதை அந்த வார்த்தையை. சீதைக்கு ராமன் எழுதினாரோ அதுக்கு எதை சொல்றாரு? எதிராஜ விஜயம் எதிராஜ விஜயம் வரணும். வரணும். அச்சு மட்டும் யாரு புரிஞ்சுக்கணும். ஒன்றுமே இருக்காது. அச்சு மட்டும் புரிஞ்சுக்கணும். அச்சனை மட்டும் வந்து யாரு எதிராஜ விஜயம் எதிராஜ விஜயம் புரிஞ்சுக்கணும். சீதைக்கு ராமன் அந்த ஊர்ஜ பத்திரத்துல என்ன எழுதினாரோ ஹரிதாலக திலகம் எதிராஜ விஜயம் அப்படி செய்யணும். அது மாதிரி சொல்லணும். இது அநேக மாதிரிக்கு யாரும் ஒருத்தர அப்படி கை தட்டி மத்திரம் சொல்லி சொல்லுறாங்க. கையால சொல்றேன்னு சொல்லி ஆமாம் ஆம்பிரம் பிராமணா சொல்ல என்னன்னு சொல்லி கேட்டார் ஒருத்தர் சொல்லுறது. ஆமாம் அது மாதிரியா இருப்பாரு. ஏகாட்சரி தட்சரி ஸ்லோகம் அது ஒரு ஏகாட்சரி ஸ்லோகம் அல்லாடி கிடையாது. என்ன எழுத்திருக்கோ அந்த இகாரம் அதே உகாரம் உகாரம் அதை தியானம் பண்ணிக்கணும். அந்த மனசுல அதை வைக்கணும். இருக்கிறது இக்காரனா வந்து இன்னொரு அல்ல எழுத்து வருது. அது நீ மனசுல வாங்கிக்கணும், கற்பனை பண்ணிக்கணும். ஆனா அரிதால திராட்டம் அது மாதிரி அப்படிங்கிறத இதை மனதில் வாழ்ந்தாக்கா பா, 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 பா. சொல்ல முடியும், சொல்ல முடியாது. பூ போட்டா தூ அது பா போட்டா எல்லாம் அந்த ஒரு சாமத்தை மாத்திரம் பூர்த்தியாக சேவிச்சு இன்னைக்கு உத்கீதத்தை இன்னைக்கு ரொம்ப விசேஷம். இன்னைக்கு மாலோலன் சந்நிதியில் ஐஷிங்கர் சரணாரவிந்தத்தில் அடியனுக்கு காமிச்சது. நான் இதெல்லாம் சிரமப்படுறது, நான் ஒன்றும் சிரமப்படுறது. அதாவது எப்போவுமே ஒரு எல்லாருக்குமே குருவனுடைய அனுகிரகம் இருந்தால் எல்லாமே நடக்கும். அது நிச்சயமாக சாஸ்திரமான உண்மையான சத்தியமான சாமிய வாத்தியார் தமிழாட்சியத்தில் திவ்ய குமாரது எத்தனாவது தலைமுறைன்னு தெரியாத வாத்தியார். இப்போ தலைமுறை அந்த ராஜா பாடலில் 8 தலைமுறையாக வாத்தியார் இருந்தார். 8வது தலைமுறை இவர். அவர் என்ன பண்ணுவார், நான் பார்ப்பேன் ஆற்றுல தொடங்கி படுத்துக்க போகணும். அவர் என்ன சொல்லுவார், நீ சாமம் சொல்லிக்கோ, எனக்கு என்னத்துக்கு நான் சாமம் சொல்லணும், நான் என்ன பண்ண போகிறேன்னு. நீ ஓங்கார சாமம் சொல்லு, பகார சாமம் சொல்லு, தாண்டிய பிராமணம் சொல்லு, எல்லாம் என்னத்துக்கு எனக்கு சொல்லிக்கோ. யாரோ ஒருத்தர் எனக்கு மாதம் 5 ரூபா தரா, நான் ஒன்றும் சொல்லாதுல குணப்படுதா. எவ்வளவு தர்மம் பாருங்க. அந்த 5 ரூபா வாங்கிக்கிறது தப்புன்னு நினச்சா. அதனால் இப்போ என்ன ஒன்று ராத்திரி 8 மணிக்கு போவேன், 9 மணிக்கு போவேன், 12 மணிக்கு பார்ப்பேன். எல்லாம் சொல்லி வச்சார். அப்போ ஏதோ சொல்லி வச்சார், ஏதோ சொல்லி வச்சார். அது எத்தனையோ விட்டு உபயோகமாக்கிருக்குவோம். இது மாதிரி இப்போ பகார சாமம், ஓங்கார சாமம், உகார சாமன்ட்டா அடியன் ஓக்கார சாமம் உகார சாமம் எல்லாம் சொல்லி வச்சு உபாஸ்மிகாயதாரம் உபாஸ்மிகாயதானரோ ஓ ஓ ஓ ஓ சாமம் சொல்லி எல்லாம் சாமம் சொல்லியிருக்காரு. அது மாதிரி பகார சாமம் சொல்கிறான். ரொம்ப நல்லா ரசிக்கிறது. அதாவது இந்த ஸ்ரௌத விடயத்தில் இருந்து யாகத்தில் போய் இருந்து அனுபவிச்சா இது ரசிக்கும். பெருமை சொன்னால் இது ரசிக்காது, என்ன சொல்லிருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பான்.
அங்கே இருந்தால் தான் ரசிக்கும். அப்படி கார்த்தால யாகத்தில் சுத்தியாகாஸ் பிரதான தினம் அன்னைக்கு கார்த்தால சொல்லக்கூடிய அந்த பகிஷ்பவமானாதிகள்லாம் காயத்ரி சந்தஸில் இருக்கும். அப்புறமா மாத்தியந்தின காலத்தில் திருஷ்டுப் சந்தஸில் இருக்கும். திருத்தீய சமணத்தில் ஜெகத் சந்தஸில் ஜெகதி சந்தஸில் இருக்கும். நடைய 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 அடைய பூர்த்தியா ಯೋ ಸಾಮ ಮರಿ ತೀರ್ಥಂ ವಾ ಯತದ್ಯಜ್ಞಸ್ಯ ಯದಾ ಯಜುಷ್ಕೇನ ಕ್ರಿಯತೆ ಯಜುಷ್ಞಾನವಿல்லாம பண்ணானா அடே நடைய அது சமர்த்தம் அடே நடைய 3 பேரும் இதெல்லாம் யாரும் இதுக்கு தஸ்மாத் லோகே மாத்யந்தே சமலே அடே நடைய அவன் சொல்லலை, அவன் இதுவேதா திரையஸ்தகி சொல்லி போயிட்டான். மாமரன் இந்த உத்கீத தஸ்மாத் திருஷ்டுவா லோகே மண்ணாங்கட்டி மாதிரி உத்கீதத்து அதான் ஆமா உத்கீதத்தினால உத்கீதத்தை ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. உத்கீதம்னா என்னங்கிறது ரொம்ப நல்லா புரிஞ்சு. கேட்கிறேன் அஸ்மானமாக்கணும். ஆமா தள்ளப்பட்ட மண்ணாங்கட்டி மாதிரி போயிடுறது அவனுக்கு விக்னம் எல்லாம் உத்கீதத்தினால. ஆமா அடையன் அந்த உத்கீதோபாசனையில் விசேஷமாக இந்த சாமத்தை அடையன் கடைசியாக பூர்த்தி பண்ணி சொல்லிடுறேன். வியானன் அப்படிங்கிற அந்த விசேஷமான விஷயத்தை உத்கீதமாக உபாசனை பண்ணணும்னு சாந்தோகியத்தில் வருது. அத கலு வியானமேவோத்கீதமுபாசீத. சாதாரணமாக ருக்வேதிகளும் சரி யஜுர்வேதிகளும் சரி பிராணாயஸ்வஹா, அடுத்தது அபானாயஸ்வஹா, அப்புறமா வியானாயஸ்வஹா, அந்த கிரமத்தில் வரும். ஆனால் சாமவேதிகளுக்கு மாத்திரம் பிராணாயஸ்வஹா, அடுத்தது வியானாயஸ்வாக, அதுக்கு அடுத்தது அபானாயஸ்வாக. இந்த கிரமத்தை தான் சாமவேதிகளுக்கு இந்த அடையன் சமானாயஸ்வாக, அப்புறமா கடைசியில் உதானாயஸ்வாக அடியவங்களுக்கு அடையன் அடையன் மாற்றி பிராண அபான வியானம் தான் சொல்றோம். தான் பண்ணிட்டு இருக்கோம். அபாடு கூட்டம் பிராண வியான அபான சமான அஸ்வமேத உபஹோமத்துக்கு அடையன் அஸ்வமேத உபஹோமத்தில் அடையன் அடையன் அஸ்வமேதத்தில் அஸ்வமேத அடையன் அடையன் அவன் இதை வச்சு தான் பார்த்தப்பா நான் தான் அதான் பதிலே இருக்கேன். காத்தாலே இருக்கேன். எதிர்வேதத்தை போனால் தான் சமயக்காரர்கள் அவன் எல்லாத்தையும் பிராணாபானயோ சந்தி சவ்யானஹா. இந்த பிராணாபானனுடைய சந்தி தான் வியானன்னு சாந்தோகி விசேடமாக சாய்க்கிறது. எதனாலன்னா பிராணன் மூச்சு இழுக்கிறோம், அபானன் விடுறோம். ஆனால் நாம் ஏதாவது ஒரு விஷயங்களை பேசுகிறச்சேலையோ ஒரு ருக்க சொல்கிறச்சேலையோ சாமத்தை சொல்கிறச்சேலையோ இந்த பிராண அபான வியாபாரங்கள் இருக்காதான். ஏன்னா மூக்கால் இழுக்க மாட்டோம். மூக்கால் அந்த பேசக்கூடிய சமயங்களை பார்த்தேன்னா வாக்கால் தான் அந்த காற்று உள்ளேருந்து வெளில வரும், அந்த வாயுவானது. அதுதான் வியானன். வாக்கால் எந்த வாயு வெளிப்படுறதோ அதுக்கு வியானன்னு திருநாமம். அந்த வியானமே சாட்சாத் பரபிரம்மம். அந்த வியானத்தையே உத்கீதமாக உபாசனை பண்ணணும்னு சாந்தோக்கியம் விசேஷமாக சொல்கிறது. பிராணாபானயோ சந்தி சவ்யானஹ யோ வியான சவாக் தஸ்மாத பிராணன் நனபானன் வாச்சமபிவ்யாஹரதி யா வாக் சர்க தஸ்மாத பிராணன் நனபானன் ரிச்சமபிவ்யாஹரதி யத் தர்க் சாம தஸ்மாத பிராணன் நனபானன் சாமகாயதி யத் சாமச உத்கீதः தஸ்மாத பிராணன் நனபானன் உத்காயதி. வாக்கு இருந்தால் தான் இவனால் ருக்கு சேவிக்க முடியும். ருக்கு சேவிச்சாதான் சாமத்தை சொல்ல முடியும். சாமம் சொன்னாதான் உத்கீத உபாசனை பண்ண முடியும். அப்போ இந்த உத்கீதோபாசனைக்கு பிரதானமான காரணமே வியானன். அதனால் அந்த வியானனை விசேஷமாக உபாசனை பண்ணணும். வியானமே சாட்சாத் பகவான், உத்கீத ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி விசேஷமாக வியானனை விசேஷமாக எடுத்திருக்கார் சாமவேதத்தில். அது ஒரு விசேஷம் அந்த உத்கீதோபாசனத்தில். இப்படி அநேக உபாசனங்கள் உத்கீதத்தை விஷயமாக வச்சுட்டு இருக்குது. அதனால் இந்த உத்கீதோபாசனையே சுவாமி சந்நிதியில் அடியன் சொல்கிறதுக்கு பாக்கியம் கிடைச்சதுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த அடியன் ஆபித்தாசூரனோங்கிற இந்த சாமத்தை மட்டும் அடியன் சேவிச்சுருந்தேன். ரத்தந்தர சாமம் யாகத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய சாமம். இந்த பிரதானமாக இருக்கக்கூடிய சாமத்தில் நான் எந்த இடத்துலலாம் பகாரம் சொல்கிறேனோ அந்த இடத்துலலாம் அந்த அக்ஷரங்களை உள்வாங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ருக்க சேவிக்காமல் பகாரத்தால் மூடி சொல்கிறோம். இப்போ உபாஸ்மே காயதானரகான்னு ஒரு இருக்குது, அதை ஓங்காரத்தினால சொல்லுவோம். அதை ஓங்காரத்தால் அதை சொல்லுவோம். அதை மட்டும் சொல்லிவிட்டு காயத்திர கானம் அதை சொல்லிவிட்டு அடியன் இந்த கானத்தை சொல்லிடுறேன். முதல் ஆஜ்ய ஸ்தோத்திரத்தில் முதல் ஸ்தோத்திரம் இதுதான். 4 ஸ்தோத்திரம் இருக்குது. ஆஜ்ய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் திருவிருத்து பஞ்சதசம் சப்ததசம் ஏகவிம்சம்னு இதுக்கு ஜோதிஷ்னு பேர். இந்த எண்ணிக்கைக்கு ஜோதிஷ்னு பேர். அதில் திருவிருத் கானம் தான் அந்த உபாஸ்மே காயதானரஹா. ஓம்
उपास्मै गायता नरो ओम மேற்கொண்டு அந்த கானமானது பூர்த்தி ஆயிடுறது. இந்த தத்சவிதுர்வரேண்யம் தான் இதுக்கு யோனி கானம். தத்சவிதுர்வரேணியோ ஓமோ தாயோ முடியறது தயாது தாயோ. கடைசி இந்த 2 எழுத்து மட்டும் தான் வரும். அடியன் அடியன் அடியன். ஓம் ஆபித்வா ஆசூரனோ நோமோவா ஓம் வாக்பா பூபாபிபபே பபபீபா பபபபபப சுவார்த்ருஷாம் ஆயிஷானமா இந்திரா சூஸ்தூஷா ஓவா ஹவுவா அச ஈஷோவா ஓம் வாக்பாபி பபுபுபோ பபாபோ பிபிபோ ந பார்த்திவாஹ ந ஜாதோ நாஜா நாயிஷ்யாதா ஓவா ஹவுவா நாஜோவா ஓம் வாக்பாபி பபோ பபாபோ பிபிபோ த்ரபா த்ரவாஜீனாஹ கவ்யந்தஸ்த்வாஹ வாமாஹ ஓவா ஹவுவா அச. ரொம்ப நல்ல சதஸ். காத்தாலையும் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இப்போ அவர் உத்தியோகம் என்ன சொன்னார், இவரும் ரொம்ப என்ன சொன்னார், நிறையா விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது. ஆமாம் அவசியம் அதிகம் பண்ண வேண்டும். ஆமாம் அதுக்கே நிறையா விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுது. அவசியம் பண்ணணும். நிறையா விஷயங்கள் தெரிய வருது. ஸ்ரீமத் ஐஷிங்கர் எல்லா வேலையும் சேர்ந்து வேற கல்பத்ருவமாக இருக்கிறதுனால இன்றைக்கி சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஆழ்வானுடைய திருநக்ஷத்திரமாகவும் முக்கூர் சிவனேஷனுடைய திருநக்ஷத்திரம் பராங்குசேந்திர மகாதேசிகன்னு எல்லாம் விசிஷ்டாயாக விசிஷ்டேன சங்கமகான்னு சேர்ந்தது. மற்ற சரச காட்டில் இன்றைக்கி ஐஷிங்கருக்கு ஏற்பட்ட உற்சாகத்தை நாம் எல்லோரும் அனுபவித்தோம். அதுதான் ரொம்ப அந்த ஒரு பிரசன்னம் ஐஷிங்கருக்கு ஏற்பட்ட உற்சாகம். ஒரு க்ஷணம் கூட ஐஷிங்கர் வாய முடியல இல்லை. அது இருக்கலாம் அடியன். ஆனால் இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கிற பெரியவா எல்லாரும் அதை அனுபவிச்சிருக்கா. இன்றைக்கி ஐஷிங்கருடைய ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம் கூட சொல்கிறது அதுதான். அதுக்கு நடுநடுவில் அது நியம அதிக்கிரமம் இருந்தால் கூட ஆனால் விஷயங்கள் நிறைய வருதுன்றதுனால உண்மையிலேயே அது ஒரு பெரிய பாகதேயமாக இருந்தது. அவர் பெரியவர் சொல்லிக் கொடுத்ததனுடைய ஞாபகம் எப்போவாது வருது. எல்லாத்தையும் விட்டு போச்சு. எல்லாம் விட்டு 16 வருஷம் ஆச்சு. அதனுடைய சம்பந்தமே இல்லை. ஆனாலும் கூட சொல்கிற போது அப்போ சொன்னமே அப்படிங்கிறது அதெல்லாம் எவ்வளோ ரசம். அது அனுபவிச்சாது. வேதாந்த விஷயங்கள்லாம் உண்மையாக பெருமாளை நம்ம அனுபவிச்சுக்கிறது. இதனாலேயே பெருமாளை அனுபவிக்கலாம். இதுதான் இதனாலேயே பகவானை பிரத்யட்சமாக அனுபவிக்க முடியும். அதனால் இது ஒரு முக்கியம். அதனால தான் சௌத விஷயங்களை
நம்ம போய் பார்க்கணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப கிருப மகான்களுக்கு தன்யவாதங்கள். நாளைக்கு இதே மாதிரி கார்த்தால 9 மணிக்கு. ஆனால் ஐஷிங்கர் இது வசந்தகாரி, இது அந்தரங்கமான சதஸ். இது 1000 தர்க்க சதஸோட வசதி தர்க்க அசமில்லை இல்லை, அதோட வசதி ரொம்ப அந்தரங்க. இது அதீத சாங்க சசிரஸ்க வேதஸ்ய சுப்ரம்